ஹை ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் வந்து நான் சென்னை போயிருந்தேங்க. சென்னை போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி ஓனர்ஸ், பெரிய பெரிய ஷாப்பிங் மால் ஓனர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து பெரிய ஒரு இஷ்யூ, பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் நெட்வொர்க் பேசணும். அதில் ஒரு பேசப்பட்ட ஒரு மெயின் விஷயத்தை பார்த்தீங்கன்னா டைமிங். அதாவது ஸ்டாஃப்ஸ் வந்து டைமிங் வர மாட்டேங்காங்க. என்னதான் நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் என்ன வச்சு பார்த்தாலுமே வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே வந்து அவங்கவுங்க டைமிங் ஷெட்யூல். எனக்கு 10 மணிக்கு திறக்கக்கூடிய ஆபீஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் என்னோட ஆபீஸ் ஃபுல்லாகவே நிறையுது அப்படின்னு சொல்லி சில பேர் வச்சாங்க. அப்போ நான் கொடுத்த சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போ நீங்க எத்தனை மணிக்கு சார் நீங்க வந்து ஒரு மில்லு ஓனரை பார்த்து கேட்டேன், நீங்க எத்தனை மணிக்கு நீங்க உள்ள போறீங்க சார், உங்க ஆபீஸ் ஷெட்யூலுக்கு நீங்க எத்தனை மணிக்கு உள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் வெளியே உள்ள ஒர்க்லாம் பார்த்துட்டு நான் ஒரு 12 o'clock போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் அவருக்கு, நீங்க 12 o'clock போகாதீங்க, 10 o'clock உங்களுக்கு ஆபீஸ் டைம்னா நீங்க 9:45க்கு உள்ள இருங்க. கண்டினியூட்டியா வந்து ஒரு 10-20 நாள் உங்க ஷெட்யூலை மாத்துங்க, உங்க ஆபீஸ்ல சரி பண்ணிடலாம். ஏன்னா ஓனரே இத்தனை மணிக்கு வந்து உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடி வந்து ஆபீஸ்ல வந்து கரெக்ட் டயத்துக்கு வந்து இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு வந்தேன். கண்டிப்பா வந்து இந்த பிளான் சக்சஸ் ஆகுங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆபீஸுக்கெல்லாம் நான் அந்த ஐடியா கொடுத்து சக்சஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல வழிங்க. நன்றி. நான் ஜெயசீலன். மற்றொரு சந்திப்போம். நன்றி.